வணக்கம். பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 முதல் 2 மாதங்களில் ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். எத்தடை வருடம் யாழ் மாவட்டத்துக்குரிய அபிவிருத்தி தொடரும், அமைச்சர் உறுதி. வவுனியாவில் கிணற்றிலிருந்து இளம் யுவதி சடலம் மீட்பு. அர்ச்சுனாவுக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. ஆண்டு வரவு திட்ட யோசனைக்கு அமைய அரசு ஊழியர்களுக்கான சம்பள திருத்தங்கள் அடக்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார கையொப்பமிட்ட தொடர்புடைய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்குமே இன்று அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 20 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த பெண்ணை ஹம்பகா சிறப்பு புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. வியாங்குட பகுதியைச் சேர்ந்த அவர் பல்வேறு நபர்களிடமிருந்து 3 மில்லியன், 4 மில்லியன் மற்றும் 5 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜப்பான், நியூசிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி இந்த பணத்தை மோசடி செய்துள்ளார். இந்த பெண்ணுக்கு எதிராக இதுவரை 22 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரிடமிருந்து 24 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. 2025 பிப்ரவரி மாதத்தில் மொத்த ஏற்றுமதி வருமானத்தில் வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் மொத்த ஏற்றுமதி பொருட்கள் மற்றும் சேவைகள் இரண்டையும் சேர்த்து 1382.53 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது என்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2025 ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது பிப்ரவரி மாதத்தில் ஏற்றுமதி 2.58 மாதாந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மேலும் இது 2024 பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது 4.62 வீதம் என்று குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 பிப்ரவரி மாதத்தில் பொருட்களின் ஏற்றுமதியின் மதிப்பு 1056.39 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். 2025 பிப்ரவரி மாதத்தில் சேவைகளில் ஏற்றுமதி 326.14 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2024 இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 24.37 வளர்ச்சியை காட்டுகிறது. இலங்கை சுங்க திணைக்களத்தின் தற்காலிக தரவுகள் மற்றும் இரத்தின கற்கள், நகைகள் மற்றும் கனிம எண்ணெய் பொருட்கள் ஆகியவற்றுக்கான மதிப்பிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. 2025 பிப்ரவரி மாதத்தில் பொருட்களின் ஏற்றுமதியின் மதிப்பு 1056.39 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். எந்த தடை வந்தாலும் யாழ் மாவட்டத்துக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடரும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் கலந்துரையாடப்பட்டிருந்த இக்கூட்டத்தில் சிவபூஜையில் கரடி புகுந்தது போல சம்பவங்களும் இடம்பெற்றன. தொல்லை தாங்க முடியாமல் எம்பி ஒருவர் வெளியே சென்றுள்ளார். மேலும் சில அதிகாரிகள் மன உளைச்சலுக்குள்ளாகியுள்ளார்கள். எவருடைய பேச்சுக்களுக்கும் கட்டுப்படாத நபருவால் தான் இப்படி நடந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மோசமாக நடந்து கொண்டார். தனக்குள்ளே தனிப்பட்ட பிரச்சினைகள் காரணமாக சம்பந்தமில்லாத விடயங்களை கூட அவர் குறிப்பிட்டுள்ளார். எத்தடை வருடம் யாழ் மாவட்டத்துக்குரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடரும். அவை உரிய வகையில் முன்னெடுக்கப்படும். ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்குள்ளே உள்ள அதிகாரம் இனி முழுமையாக பயன்படுத்தப்படும். சம்பவம் தொடர்பில் ஊடகங்களில் செய்தி வரும். நாம் இது பற்றி மக்களிடம் முறையிட்டுள்ளோம். அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் முஸ்லிம் சிவில் சமூக அமைப்பின் செயலாளர் தஹா ஜஸ்டி தெரிவித்துள்ளார். தான் ஏற்கனவே சபாநாயகரிடம் இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு அளித்துள்ளதாக, இதனால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
இந்நிலையில் இன்றைய தினம் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் மா அதிபர் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. லஞ்சம் பெற்றுக்கொள்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் அவர் இன்று மாலை கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அவரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து அவர் சிறைச்சாலை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இக்கட்டான நிலையிலும் உக்ரைனின் அமைதியை நிலைநாட்ட துணை நிற்கும் இலங்கை நாட்டுக்கு தான் கடமைப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட இலங்கைக்கான உக்ரைனிய ஸ்தானியகரை இன்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவு குறித்தும் ஜெலன்ஸ்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் வர்த்தகம், கல்வி, உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவம் ஆகிய துறைகளில் இலங்கையுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்துவது குறித்தும் அவர் ஆலோசித்துள்ளார். இதேவேளை உக்ரைனின் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்காவுடன் நடத்தி வரும் பேச்சுவார்த்தை தொடர்பிலும் உயர்ஸ்தானியிடம் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா மாரடைப்பு காரணமாக நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை காலமானார். 48 வயதில் மாரடைப்பு காரணமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பின்னர் ஓய்வெடுத்து வந்த நிலையில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனாலேயே காலமானதாக தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சை நடந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள போர் வீரர்களுக்கு எதிராக ஐக்கிய ராச்சியம் தடைகளை விதித்துள்ளமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். ஐக்கிய ராச்சியத்தின் இந்த தடைகள் மனித உரிமைகள் பற்றியவை அல்ல, மாறாக எல்டிடி ஆதரவாளர்களின் தொடர்ச்சியான செல்வாக்கின் விளைவாகும் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது நீதியல்ல, சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தின் மூலம் செல்வாக்கு செலுத்தி சலுகைகளை ஆரம்பித்து நமது தேசத்தின் நல்லிணக்கத்தை அவதானிப்பதற்கும் உட்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் கடினமான முடிவுகளால் பெறப்பட்டது என்பதை வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இந்த தடைகளூடாக நமது இராணுவத்தின் மன உறுதி வீழ்ச்சியடையக்கூடும் எனவும் இது போன்ற மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டால் இராணுவத்திற்கு போராடுவதற்கு தைரியம் இல்லாமல் போகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த தடைகளுக்கு பின்னால் உள்ளவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு ஒருபோதும் எவரையும் தடையாக இருக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் இதில் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது சில சர்வதேச அரசு சாரா நிறுவனங்களின் மூலம் சமூகங்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான சலுகைகளை பெறும் சில தமிழ் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சிகளுக்கு ஆளாக வேண்டாம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தமிழ் சமூகத்திடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். இதற்கிடையில் வெளிநாட்டு சக்திகள் இலங்கைக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்களை தாக்கும் போது அரசாங்கம் அவர்களை பாதுகாக்கிறதா அல்லது மௌனம் காக்கிறதா என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவிக்கையில், அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தமது போர் வீரர்களை பாதுகாப்போம் என்றும் அவர்கள் செய்த தியாகங்கள் நமது சமாதானத்தை பாதுகாத்தன என்றும் அவர்களுடைய பாரம்பரியத்தையும் சீர்குலைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். வவுனியா கலாபோ கஸ்வெப பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் ஜுவதி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா கலாபோ கஸ்வெப பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் பெண்ணொருவர் வீழ்ந்திருந்ததை அவதானித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் பெண் ஒருவரின் சடலத்தை மீட்டதுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரி கரி பிரசாந்த் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். வவுனியா கலாபோ கஸ்வெப பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளம் ஜுவதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.